ஃப்ரான்ஸ் ஆக்சுவலாக நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பல்லக்காபாளையம் அங்கே இருக்கிற செங்கம்மா முனியப்பன் கோவில் மிக பிரம்மாண்டமான கோவில். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா NH47 அதாவது சேலம் பைபாஸ்லேயே அருகிலே இருக்குது. எக்ஸல் காலேஜுக்கு ஆக்சுவலாக ஆப்போசிட்லேயே இருக்குது. ஆக்சுவலாக எக்ஸல் காலேஜ் ஆப்போசிட்னு சொல்கிறது தவறு. கோவிலுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸல் காலேஜே இருக்குது. இப்போ அப்படி மாறிடுச்சு. கோவில்கிட்ட நாங்கள் வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே கடையெல்லாம் ஏகப்பட்ட கடை இருக்குது. பட்டு கிட்டத்தட்ட 18 பட்டி கிராமமும் ஒன்று சேர்ந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் கோவில் சூப்பராக இருக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். யார் வந்தாலும் சரி இந்த ட்ராவலிங்கில் இந்த வழியாக போகும்பொழுது கண்டிப்பாக காரை நிறுத்திட்டு பார்த்திங்கன்னா அந்த பூஜையெல்லாம் போட்டு தான் போவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில் இங்கே. இந்த கோவில் பார்த்திங்கன்னா பண்டிகை வந்து மார்கழி மாதம் தான். மார்கழி மாதம் வந்து சனிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியே போய் போகலாம். பட் கூட்டம் அதிகமாக வரதுனால பார்த்திங்கன்னா சைடில் போக சொல்லி தடுப்பு கட்டி வச்சுருக்காங்க. அதில் தான் போயிட்டுருக்கோம். பட் இன்னொரு தகவல் பார்த்திங்கன்னா இந்த கோவில் லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து லைட்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்கான். வேலு ஆடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு குமராபாளையம் எதிர்மேடு. இன்னொன்று பார்த்திங்கன்னா லிவி ஆடியோஸ் அவனோட பேர்லேயே இருக்குது, லிவிக்குமார். ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஊருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வேணும், லைட்டிங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக என்னோட நண்பன் லிவிக்குமார், லிவி ஆடியோஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அவனோட யூடியூப் சேனல் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம்.
நார் எடுக்கிறது வச்சுருக்கிறாங்கல்ல, யார் எடுத்தால் நவுத்தி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தரிசனம் முடிச்சாச்சு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா செங்கமாமுனியப்பன் கோவிலில் ஃபேமஸ்னால் கரும்பு தான். இந்த கரும்பு எல்லாமே பக்கத்தில் இருக்க வைகுந்தத்தில் கிடைக்கிது. வைகுந்தம் கரும்புனாவே ரொம்ப ஃபேமஸ். அடுத்தது காளிப்பட்டி திருவிழாவில் பார்த்தீங்கன்னா சும்மா கரும்பை குமிச்சு வச்சுருப்பாங்க. அதுவும் வெள்ளை கலர் கரும்பு ஒன்று இருக்கும். அது இதை விட டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் அது போனால், காளிப்பட்டி போனால் அதையும் போய் பார்ப்போம், வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம்.